ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் டேக் கிளவர். இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தானே பார்க்க போகிறோம். அவங்க வந்து டேவை டாப்பாக வச்சு ஜிகேவை பாட்டமாக வச்சு போட சொல்லியிருந்தாங்க. என்ன டைட்டிலில் வேணும்னு போட்டிருந்தாங்கன்னா ஃபோர்த் மேரேஜ் வித் மை சிஸ்டர்ஸ் ஃபியான்சி அந்த மாதிரி டைட்டிலில் போட சொல்லியிருந்தாங்களா. அந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட்டோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஓகேடா மிஸ்? ஓகே, இந்த ஒன் ஷாட்டை கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே ஓகே, வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே இது டேக்குக்கு ஒன் ஷாட், அதுக்கப்புறம் டைட்டிலும் சொல்லிட்டேன். ஆன்லைன்லாம் வேண்டாம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, என்ன என்ன சொல்கிறீங்க? எனக்கு மேரேஜா? அப்பா நீங்கள் புரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களாப்பா? நான் இப்போ தானே ரொம்ப வருஷம் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ தானே வந்திருக்கேன். அதுவும் அக்கோட கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு இப்போ எனக்கு கல்யாணம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்பா இது உண்மையாலும் என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? அது எப்படி நான் போய் என்னோடய அக்காவோட ஃபியான்சியை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு இருந்துட்டு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கார். அப்புறமா ஜங்குக்கோட அப்பா இருந்துட்டு, ஜங்குக் இதில் என்ன தப்பு இருக்குது ஜங்குக்? எப்படி இருந்தாலும் நீ ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிற. ஆனால் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக நீ பண்ணிக்கிற, அவ்வளோதானே. நிச்சயமாக உன் அக்கா இப்படி ஓடி போகாமல் இருந்திருந்தானே நான் உன்கிட்ட இதை கேட்டிருக்கவே மாட்டேன்டா. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஜங்குக். ப்ளீஸ்டா, டைம் இல்லைடா. நம்ம குடும்பத்தோட மானமே இதில் தாண்டா இருக்குது. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு வேறு நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா. நம்மளாம் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தவங்கடா அவங்களா. இப்படிலாம் எடுத்துருந்து இது பண்ண முடியாதுடா. ப்ளீஸ்டா, இந்த மேரேஜ் பண்ணிக்கோ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு ப்ளீஸாக பண்ணி கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு, அப்பா நீங்கள் உங்களோட ரெப்புடேஷனையே நினச்சிட்டு இருக்கீங்கப்பா. என் லைஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு கரியர் இருக்குது, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குப்பா. அதை நோக்கி நான் போகணும்லப்பா. இது எல்லாமே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா முடிஞ்சிடும்ப்பா. ஏன்ப்பா நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அம்மா என்னம்மா இது, நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாகிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, ஜங்குக் என்னால் இதில் எதுவுமே சொல்ல முடியாதுடா. உண்மையாலுமே அவங்க நல்ல ஃபேமிலி ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக், உண்மையாலுமே அக்கா இந்த மாதிரி பண்ணாமல் விட்டுருந்தாலும் நாங்கள் இது உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டோம் ஜங்குக். அது புரிஞ்சுக்கூடா ப்ளீஸ்டா, கல்யாணம் பண்ணிக்கோ ஜங்குக். பையன் உண்மையாலுமே ரொம்பவுமே நல்ல பையன், தங்கமான பையன். எந்த ஒரு கட்டுப்பழக்கமும் இல்லைடா அந்த பையனுக்கு. ஏன் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், புரிஞ்சுக்கோ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவராக அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிட்டு நின்றாரு. என்ன இவங்களே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு, ஜங்குக் நீ இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான்டா. இதான் லாஸ்ட் சாய்ஸ், ஓகேவா? அவன் உண்மையாலுமே நல்ல பையன். நீ உண்மையாலுமே அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்டா. அவனோட ட்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே அவன் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குதுடா, சரியா? எங்கள் பாரு ப்ளீஸ்டா பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு என்னன்னே சரியில்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு போய் அந்த அவங்க சம்மந்தி வீட்லேயே சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம் தாங்க இருக்காங்க. மிஸ்டர் கிம், மிஸ்ஸஸ் கிம்மும் அவங்ககிட்ட பையன் ஓகே சொல்லிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்கிறாங்க. அங்கே இருந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க அந்த பர்சனு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் தயங் தான். என்ன சொல்கிறீங்க, அவன் ஒத்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒத்துக்கிட்டான்ப்பா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் நாங்கள் பேசினோம், அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா டேவ் வந்துட்டு அச்சோ சரி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ஏதோ பிளாக் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே போய் மனவரையில் நிற்கிறாரு. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு அப்படியே அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்து அப்படியே டேவ் கூட கிட்ட அவங்க கையை கொடுக்குறாங்க. டேவும் ஃபேஸை பார்க்கல, ஜங்குக்கும் ஃபேஸை பார்க்கல. 2 பேரும் அப்படியே கீழே குமிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. ஹேண்டை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நிற்பாங்க. இப்போ வந்து ப்ரீசென்ட்டு கிம் தயங் ஆகிய நீ ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எஸ் ஐ டு அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. ஜியான் ஜங்குக் ஆகிய நீ மிஸ்டர் கிம் தயங்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எஸ் ஐ டூன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு ரிங் போட சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ரிங் போட்டிருக்காங்க. அப்படி ரிங் போட்டதுக்கப்புறம் யூ கிஸ் த பிரைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஜங்குக்கு அப்படியே ஷிவராயுது. அவர் பாட்டுக்கு அப்படியே அவங்களோட பேண்ட் இதெல்லாம் பிடிச்சி டைட்டாகவும் நின்றுட்டுருக்காங்க. இருந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வராரு.
ஜங்க் இருந்துட்டு ஐயோ என்ன பண்ண போகிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே இருந்துட்டு ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாரு. ஜங்குக்கு அப்போ தான் பெரிய மூச்சே இழுத்துடுறாரு. ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சேன், இப்போ இப்படி ஃபோர்ஸ் மேரேஜாக ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி அவன் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா லைட்டாக உள்ளுக்குள்ளேயே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. இங்கேயாட்டே இருந்துட்டு அப்படியே பிளாங்க் ஃபேஸ்டாக அப்படியே இருக்கார். இப்போ ரெண்டு பேருமே எல்லாமே செரமனியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வண்டியில் ஏறி அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்கடா. இப்போ அப்படியே காரில் வந்துட்டுருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே மைண்ட் வைஸ் போகுது. ஐயோ இவன் வேறு என் சிஸ்டரோட ஃபியான்சி, இவங்க 2 பேரும் மேபி லவ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் எதுக்கு அவன் தேவையில்லாமல் வேறு ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு ஓடி போனாலாமா? ஏதோ ஃபியான்சின்னு ஆயிடுச்சுல, முதல்ல ஃபேமிலியில் பேசி வச்சது தானே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஐயோ நான் வேறு அப்ராட்லேருந்து இன்றைக்கினே தான் வந்து தொலையணும். இப்போ எதுவுமே எங்கள் அக்கா கல்யாணத்தை எதுக்கு தான் பார்த்து தொலைச்சோன்ட்டு விட்டு தொலைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு மைண்ட் வைஸில் புலம்பிட்டு இருக்காரு. இங்கேயாட்டே எதையுமே செட்டிலே பண்ணல. அவர் பாட்டுக்கு நார்மலாக போயிடுறாரு. போய் வீட்டில் ஒரு பெரிய மேன்ஷன் முன்னாடி நிற்குது. ஜங்கு அப்படியே இறங்குறாரு. எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவரோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஜங்குக்கா எப்படி இருக்கான் பாரு, ஐயோ இவ்வளோ கோல்டாக இருக்கானே இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே அப்படியே அவங்களோட சூட் கேஸ் எடுக்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு மெய்டு ஆன்ட்டி தான் வராங்க. கொடுங்கப்பா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆன்ட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் சாருன்னெலாம் கூப்பிட வேண்டாம், நீ நார்மலாக பேர் சொல்லியே கூப்பிடுங்க, ஜங்குக்குன்னு கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஜேகேன்னு கூப்பிடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கைண்டாக சிரிச்சுட்டு பேசுகிறாங்க. அவங்களும் சரிப்பா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஆன்ட்டின்னு சொன்னாங்க. அப்படியே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க மாஸ்டர் ரூமில் வைக்கிறாங்க. அங்கேயே அப்படியே கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரூமை சுற்றி பார்க்குறாங்க. இதெல்லாம் நீட்டாக தான் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக ஸ்டெப் எடுத்து நடக்கிறாங்க. எதனால் நீ இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கோல்டாக கேட்குறாரு. எதனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா எங்கள் அப்பா அம்மா அழுதாங்க, என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா அழுக வச்சுட்ருக்க முடியுமா, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் அப்படியே தனவாயிட்டா ஆன்சர் சொல்கிறாரு. ஓ உங்கள் அப்பா அம்மா அழுதாங்கன்னா நீ மேரேஜ் பண்ணிப்பியா? அதான் எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் தானே மேரேஜ்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீ எதுன்னு அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகிருக்க வேண்டியதானே, நீ எதுக்குள்ள இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஐயோ உங்களை மேரேஜ் பண்ணிக்கணுன்னு அப்படியே நான் ஆசைப்பட்டு அப்படியே உங்களை தான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை என்னமோ துரத்தி அடிச்சுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தனவாட்டாக கேட்குறாங்க. இருக்க டேக்கா கடுப்பாகுது. உனக்கு இங்கே பாரு, நம்ம 2 பேர் வெளியே வேணால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் இந்த ரூம்குள்ளே நீ யாரோ நான் யாரோ, சொல்கிறது புரியுதுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே முறுக்கிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாம் பார் இப்படி இருக்கான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திட்டிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. ரெஸ்ட் ரூமுக்குலாம் போயிட்டு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அது எப்போ போல் டவல் கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்கே ஜங்குக்கு சோஃபாவில் அந்த சைடில் இருக்கிற சோஃபாவில் தானே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே வர்றது பார்க்குறாங்க. அவங்களாம் கல்ப் பண்ணுறாங்க. ஐயோ என்னடா இது இவ்வளோ ஹாட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படியே ஹாட் கலையில் பட்டர்ஃப்ளை தான் பறக்குது. ஜங்குக்கு ஐயோ என்னடா இது இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே மண்டையெல்லாம் சரியுது என்னென்னமோ பண்ணுறாங்க. கண்ணாலே கருப்பழிச்சிருவ போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு அவருக்கு பறையுது. என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எதுக்குடா இந்த பார்வை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பச்சையாக தெரியுது வலியுதுங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே கபோர்டில் இருக்கிற ட்ரெஸ்லாம் எடுத்து போடுறாங்க. பார்த்தா என்ன தப்பு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன்ல வெளியே தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், எதுக்கு சும்மா என்னமோ வெளியே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கா, அவ்வளோ உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரிங் போடும்போதே நீ வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே, இங்கே பார் அவ்வளோதான் ரிங்கு போட்டாச்சு, என்னதான் ஆனாலும் நீ தான் என் ஹஸ்பண்டு, நான் தான் உன்னோட ஒய்ஃபு, இல்லைன்னா உனக்கு ஒய்ஃபாக இருக்கோன்னா சொல்லு, நான் ஹஸ்பண்டாக இருந்துக்கோ, நீ ஒய்ஃபாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்மர்ட் பண்ணிட்டு கேட்குறாங்க. டேவா பார்த்து முறைக்கிறாங்க.
ஏய் இந்த மாதிரி முறைக்கிற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம் சரியா அப்படிங்கிற மாதிரி அதில் தினவேட்ட கேட்குறேங்க. ஆஹா உனக்கெல்லாம் வாய்க்குள் பெச்சாயிருச்சுடா. உன்னை வந்த அன்னைக்கு அப்படியே 2 சாத்தியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ கை வச்சிருவேன் ஏன் மேலே வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எகிரிட்டு போகிறாங்க. டேய் கம்முன்னு போயிரு அவ்வளோதான் நான் இருக்கிற கடுப்பில் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஜங்க் கூட மணி சரி கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அப்படியே போய் பெட்டில் படுக்கிறாங்க. ஏய் பெட்டில் என்ன படுக்கிற போய் சோஃபாவில் படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்கப்போ இருக்காத நான் என்னத்துக்கு சோஃபாவில் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேங்க. எதுக்கு படுக்கணுமா இது என் ரூம் என் பெட்டு. ஹலோ மிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரிங் எடுத்து இப்படின்னு ஆட்டுறாங்க. மேரீடுமா மேரீடு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக என் கூட படுக்கிறது இருந்துச்சுன்னா நீ போய் சோஃபாவில் படு யார் வேண்டாங்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அங்கே இருக்க டேக்கா அவ்வளோ கடுப்பாயிட்டே இருக்குது. அவர் வந்துட்டு எல்லாம் தலை எழுத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய் அந்த சைடு கார்னரில் அப்படியே படுக்கிறாங்க. அந்த பெட்டில் இருக்க கார்னரில் சைட்லேருந்து ஒரு பில்லோவை வச்சுட்டு இந்த பாரு இந்த பில்லோவை தாண்டி வந்த அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு படுக்கிறாங்க. ஜம்கா வந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு பரவாயில்ல நல்லா தான் கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. இங்கேயா மார்னிங் வந்துட்டு வேக்கப் ஆகிட்டு டேப் பார்க்குறாங்க. பார்த்தா என்ன இது பில்லோ இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. இல்லையே இது என்ன கொஞ்சம் சாஃப்டாக புசுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கெங்கேயோ கட்ட பிளேஸில் டச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க. டேய் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஜங்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிக்கிறாங்க. எதுக்கு என் பக்கத்தில் நீ வந்து படுத்த நைட்டு நான் சொன்னேன்ல என் பக்கத்தில் வந்தால் அவ்வளோதான்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வந்து நீ படுத்த அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நான் வந்து உன் பக்கத்தில் படுத்தேன் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள் யார் பக்கத்தில் படுத்தாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும் போது பார்த்தா டேதாக இருந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுத்துருப்பாங்க. அவருக்கா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐயோ இப்படி அசிங்கப்பட்டு ஏக்குமாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு இனிமேல் இப்படி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. ஜங்கா பார்த்து இந்த க்யூட்னஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்படியே படுக்கிறாங்க. இப்போ படுத்துட்டு இருக்கும்போது இருந்துட்டு அங்கே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவர் வந்துட்டு எப்பவும் போல் இப்போ வந்து லைட்டாக மேலையெல்லாம் ரோப்பில் போட்டு அந்த மாதிரி தான் வராங்க. துண்டு கட்டிட்டு வரதில்லை. ஜங்கு வந்துட்டு அந்தளவுக்கு பயமாக இருக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருக்கு பயம் அவ்வளோதான்டா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து பார்க்குறேன் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன். என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு போகிறாங்க. உன்னையெல்லாம் சின்ன பையன் நினச்சேன் பார்த்தியா என்னோட மேலே தான்ட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திட்டிட்டு இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க. ஜங்கு வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே உள்ள பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அவர் வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வராங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இப்போ அந்த மெய்டு ஆண்டி தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு சாப்பிட்டாங்க. அதே மாதிரி டேவும் வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் டே இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மெய்டு ஆண்டிகிட்ட சொல்லிவிட்டு அப்படியே ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்துட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் நில்லை இங்கே ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்கிறாங்க. எதுக்கு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஏறிட்டு வராங்க. இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சீக்கில் ஒரு அழகாக கிஸ் பண்ணுறாங்க. டேவா அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. என் ஹஸ்பண்டில் அப்புறம் கொடுத்தான் ஆகும்னு இதெல்லாம் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி போ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அப்படியே மேலே இருந்துட்டு போகிறாங்க. டேவா இருந்துட்டு ஐயோ என்னடா இது புசுக்கணி சீக்கில் கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கா ப்ளஷ் ஆகுது. அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இல்லை தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கணத்தை அடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. அவங்க இதே மாதிரி தான் நல்லா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஜேகே வந்துட்டு டேக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ சாப்பிட்டே இருக்கும்போது எனக்கு வேறு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ போர் அடிச்சுன்னா அவங்க அம்மா வீட்டில் போயிரு அப்படிங்கிற மாதிரி இருந்து டக்குன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஜெய்காக்கா செம்ம போயிடுச்சு. இவனுக்குலாம் வாய் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா சாப்பாடையும் அப்படியே கடுப்பாக எடுத்து வைக்கிறாங்க. இருந்துட்டு இந்த க்யூட்னஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்ருக்காரு. எனக்கு எங்கேயோ வெளியே போகணும் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நைஸாக சொல்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு போகணும்னு தோணுச்சுன்னா போயிட்டு வா யார் வேண்டாங்கிறா இங்கே என்ன டிரைவராக இல்லை கார் இல்லையா இல்லை உனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் இவங்ககிட்ட சொல்லி தொலைச்சம் பாரு எல்லாம் என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில் அடிக்கிறாரு. அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறாரு. போயிட்டு வரேங்க ஆண்டி போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கோல்டாக சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகிறாரு.
இப்போ அப்படியே எதுக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னாச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஜேகேவை திரும்பி பார்க்குறாரு. ஜேகே வந்துட்டு எதையுமே செட்டில் பண்ணல. அவர் பாட்டுக்கு போட்டு உட்காந்து சாப்பிட்ருக்காரு. என்னாச்சு? ஏன் இன்னைக்கு அவன் கிஸ் பண்ணல? ஏய் டேய் எதுக்கு அப்படியெல்லாம் யோசிக்கிற? அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. தப்பு 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 அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே குடுகுடுன்னு போயிடுறாரு. இங்கேயா ஜங்குக்கு வந்துட்டு அவனுக்கு வர வாய் எச்சாயிடுச்சு பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே டெரராக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான்டா ஜாலியாக அவங்களுக்குள்ள சண்டை அப்படியே சமாதானம் இந்த மாதிரியே போயிட்டுருக்குது. டே வந்து லைட்டாக அப்படியே ஜேகேக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே இருந்துட்டு நம்ம ஹஸ்பண்டுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க. சரி இருந்தாலும் அழகாக இருக்கானே அப்படியே நம்மளும் இவன் தான் ஹஸ்பண்டுன்னு நினச்சிட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ ஒரு சண்டே டைமு டே இருந்துட்டு வீட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டி இன்றைக்கி எல்லா டின்னரும் ரெடி ஆகிடுச்சுல, இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு சரிங்கப்பா எல்லாமே ஸ்பெஷலாகவே இருக்கட்டும், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு கார் சத்தம் கேட்குது. அது கேட்டோடனே டே இருந்துட்டு அப்படியே ஓகே ஆண்டி அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் ஜூஸ்லாம் போட்டு வச்சுருங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கேட்டோன்னா அவங்கள அப்போ சொல்லியிருக்கேன் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்க. ஏதோ வந்துட்டான் என்னமோ கிச்சனில் போய் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேப்பத்துக்கு முணங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா இங்கே இருந்துட்டு யூங்கியும் ஜிமினும் தான் வந்துட்டுருக்காங்க. யூங்கியும் ஜிமினும் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே டேப்பத்துக்கு யூங்கி வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. யூங்கி வந்து டேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதனால் இப்போ வந்துட்டு உட்காந்துட்டு ஹேஸ் பாக் ஜிமின்ரா என்னோடய சூன் டு பி ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஓகே நைஸ் டு மீட் யூ பார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. நைஸ் டு மீட் யூ தயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே போய் உட்காடுறாங்க சோஃபாவில். உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ வேறு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எங்கடா ஒய்ஃபெல்லாம் காட்டுறதே இல்லை கண்ணில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது அவள் கிச்சனில் இருக்காடா வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ஜேகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நெல் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இருக்கிறது பார்த்தோன்னே ஜிம்மி வந்துட்டு டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ஜங்குக் எப்படிடா இருக்க, எப்படி ஃபாரின்லேருந்து வந்தால் பார்த்தியா ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை பார்த்தியா, ஸ்கூல் முடிச்சதோட பேசுனதோட சரி ஃபாரினில் போயிட்டு அப்படியே மறந்து தொலைச்சிட்டேன் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ இதே மூச்சு என்னடா இது இப்படி ஹக் பண்ணிகிட்டு இருக்க, சரி சரி நெல் அப்படியே பிரிஞ்சு நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாங்க. என்னடா இது இப்படி மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூச்சு இருந்து சுற்றி பார்க்குறாங்க. என்ன மாறிட்டேன்? இல்லை கொஞ்சம் ஸ்கூல் டைம்ல நல்லா புழுக்குன்னு இருந்தேன், இப்போ அப்படியே வீங்கி போன இது மாதிரி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. டே உனக்குலாம் வாய் கொழுப்பு வச்சாயிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே யாருக்கோ அப்படியே வயிறு ஃபுல்லாக கபகபகபன்னு தெரிஞ்சிட்ருக்குது. அந்த எரியிற வாசத்தை பார்த்துட்டு இவங்க இருந்துட்டு எதுக்கிட்ட இப்படி எரிஞ்சிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நக்கலாக. டே இருந்துட்டு ஒன்றும் எரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்கள தான் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஜிமின் வந்துட்டு டே சாமி உனக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா, டே அண்ணனை நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா, அது ஏன் எங்கள் அக்கா ஓடி போய் அப்புறம் என்னையே பிடிச்சி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அச்சோ அதெல்லாம் பெரிய கதைடா, சரி உன்னோட நம்பர் கூட நான் அப்புறமேல் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்பர் வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரிடா ஏதோ ஃபாரின் போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் பேசினா அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை அப்படின்னு. இல்லைடா உண்மையாலும் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படி இப்படின்னு போயிடுச்சுடா, உன்னை எப்படின்னா மறப்பேன் நான். ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்காவோட மேரேஜ் முடிச்சுட்டு உன்னையே தான் வந்து பார்த்து தொழிலான்ட்டு அதுக்குள்ளே என் லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரை அவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க டேக்கா அவ்வளோ இதாகுது. அதுவும் அது எல்லாத்தையும் விட ஜிமினும் அவ்வளோ வரத்தி ஜங்குக்கு பேசுறது அவருக்கு சுத்தமாலுமே ஏற்றுக்க முடியல. அப்புறம் அவ்வளோ கடுப்பில் இருந்துட்டுருக்காரு. அப்போ இருந்துட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா டே இருந்துட்டு ஹலோ உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, இவனோட சீக்ரெட் எதுவுமே எனக்கு தெரியாமல் இருக்காது, இவனோட சின்ன வயசு க்ரஷ்லேருந்து எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி வளர்றாங்க. ஏன்னா க்ரஷ்ஷா, யார் அந்த க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா வேறு யார், எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் இருப்பான்,
ஜாக்சன்ட்டு அதெல்லாம் மேலே ஜங்குக்கு அப்படியே ஒரு பிரியம்னாலும் பிரியம், அப்படி ஒரு பிரியம். சும்மா அவன் முன்னாடியே லோன்னு சுற்றிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேக்கா எச்சா எரியுது. இவங்க இருந்துட்டு நீ பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு ஜேகே வந்துட்டு டே அதெல்லாம் எதுக்கடா இப்போ பேசிட்டு, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நினைவு காலம், அதெல்லாம் வந்து நினச்சாலும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அவ்வளோ சலிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. டேக்கா அவ்வளோதான் இருக்க பொறுக்கல. சரி நீங்கள் உட்காந்துட்டுருங்க, நான் போய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு இருந்துட்டு அப்படியே 2 வார்த்தையும் கூட பேசல. அதுக்குள்ளேயே என்னடா நானும் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கிச்சனுக்கு போயிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஜூஸ்லாம் ரெடியாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறாங்க. பார்த்தா அவ்வளோ க்ளோஸில் நின்றுட்டுருக்காரு. ஏ டேய் என்ன இது இவ்வளோ க்ளோஸில் எதுக்கு நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஜூஸ் பார்க்க வந்தேன். எதுக்குடா அவன் உன்னை அப்படியே ஹக் பண்ணி நின்று பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பொசசிவாக கேட்குறாரு. யாரை ஹக் பண்ணா? என்ன ஜிமினை ஹக் பண்ணதை பார்த்து உனக்கு அவ்வளோ பொசசிவ் ஆகுதே என்ன அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறாரு. நானும் அப்படி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டு ஜங்கோட லிப்ஸையே பார்த்துட்டு அப்படியே லிப்ஸ் கிட்ட வராரு. ஜங்கோ இருந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி அலோவ் பண்ணுறாரு. அப்படியே என்னடா இது எந்த ஒரு கிஸ்ஸுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இருந்துட்டு அப்படியே நகுந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுருக்காங்க. என்ன கிஸ் கிடைக்கும்னு நினச்சேன் என்ன அப்படிங்கிற மாதிரி தன்னாவிட்ட கேட்குறாங்க. உனக்கெல்லாம் கொழுப்புடா நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வயிற்றில் ஒரு குத்துறாங்க. வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி நின்றாங்க. போய் உட்காரு ஜூஸ் கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவை போக சொல்கிறாங்க. வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அப்படி கிளம்புறாங்க. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு எல்லாமே ஃபில்லாக பண்ணிவிட்டு அப்படியே ஜூஸ்லாம் போய் கொடுத்துட்டு அப்படியே டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்துட்டு அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்படியே 2 பேர்த்தோட பாண்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் லெவலுக்கு போகுதுடா, நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட் லெவலுக்கு போகுது. நல்லா பேசிக்கிறாங்க, நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குது. இப்போ ஒரு டைம் வந்துட்டு ஜங்கு வந்துட்டு சரி நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல சர்ப்ரைஸ் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்றைக்கி டின்னர் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாரி லஞ்ச் இருந்துட்டு அப்படியே ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஜங்கு இருந்துட்டு அப்படியே போயிட்டு இந்த மாதிரி கிம் தயாங் சார் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா ஐம் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. அவங்ககிட்ட சாரி நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அப்படியே கேபின் டோரை நாக் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சரி நம்ம எதுக்கு நாக் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது அப்படியே அங்கே நடக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஜங்கா இருந்துட்டு எதுவுமே பேசல. அவராக வந்த வழியிலே அப்படியே திரும்பி போயிடுறாரு. திரும்பி போயிட்டு அவ்வளோ கோபமாக இருக்குது அவருக்கு, அவ்வளோ கடுப்பாகுது. நாயி அப்படி பொண்ணுங்க பின்னாடியே சுற்றுறான் பாரு, இவனுக்கு பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னத்துக்கு இந்த அப்பா போய் எனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு தான் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தெரியல, பொண்ணையே போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா இங்கே ஜங்குக்கு இருந்துட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டுருக்காரு. இருந்துட்டு அப்படியே ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வராரு. டேவும் வந்துட்டு அப்படியே இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக இருந்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. எப்பவுமே வரதுக்கு 6 அந்த மாதிரி டைம் ஆகிடும். இன்றைக்கி 4க்கே வந்துடுவார். வந்துட்டு அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. எங்கே போனான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே பேக்கெல்லாம் வச்சுட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே பக்கத்தாலேயே போய் படுத்துக்கிறாரு. ஜங்குக்கு பக்கத்தாலேயே வந்து படுத்துட்டு அப்படியே தூக்கத்துலேயே கை போடுற மாதிரி கை போட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. இந்த பக்கமாக ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கண்ணை ஓப்பன் தான் பண்ணி வச்சுட்ருப்பாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஒரு 3 days ஆகுது. ஜங்குக் வந்து டேக்கிட்ட சுத்தமாலுமே எதுக்குமே பேசவே மாட்டாரு. அவராக ஏதோ ஒன்று கேட்டாலும் கூட சரி அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. டேக்கா என்னடா இது எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்ருக்குது. அவருக்கா இருக்கிறதுக்கே முடியவே மாட்டேங்குது. அவங்க கூட பேசாமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. டேக்கா என்னமோ மாதிரி ஆகுது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்ககிட்ட தான் ஐடியா கேட்குறாங்க. இவங்க இருந்துட்டு கடைசியில் அங்கே சுற்றி இங்கே தானே ஐடியாவுக்கு வர அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறாங்க. உங்ககிட்டலாம் கேட்டு தொலைச்சம் பாடுற அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு
ஹயம் அண்ணா நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சொல்லு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, பேசாமல் அவனுக்கு ஜேஜு ஐலண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அங்கே வந்து நைட்டு செட் அவுட்லாம் போட்டு அங்கே பீச் சைடில் போய் உட்காந்து பார்த்தா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேபி நீங்கள் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஐ திங்க் இது நல்ல ஐடியா தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு யோசிக்கிறாரு. அவன்லாம் ஹனிமூன் நேரத்துக்கு போகாமையே இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்து சொல்கிறாங்க. தேர்ந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் எப்படிடா அவங்க கூட பேசுவான்? மேரேஜ் ஆகி எத்தனை மந்த் ஆகுது? 2 மந்த் ஆகுது, இன்னும் ஹனிமூன் கூட போகாமப்பா அந்த பக்கம் அந்த பக்கம் மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு அப்படியே ஜிம்மினை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜிம்மின் இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு போகிறாரு. இங்கே தேர்ந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எல்லா ப்ராசஸுமே ஆகிற மாதிரி டிக்கெட்லேருந்து எல்லாத்தையுமே ரிசர்வ் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டு இப்போது வீட்டுக்கு போகிறாரு. போனால் ஜங்கு இருந்துட்டு அங்கே கிளாத்ஸ்லாம் மடித்து வச்சுட்ருப்பார். அப்படியே தேர்ந்துட்டு ஜங்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கோல்டாக பேசுகிறாரு. இல்லை இந்த மாதிரி அப்பா இருந்துட்டு ஹனிமூன் போக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஜங்கு இருந்துட்டு அப்படியே மடிக்க நிறுத்திட்டு அப்படியே டேவை பார்க்குறாங்க. ஆமாம்மா அப்பா அம்மா தான் இருந்துட்டு அதான் மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸ் ஆகுதுல்ல, இன்னும் ஹனிமூன் போகாமல் எதுக்கு வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அப்படியே போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்குலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்பா அம்மா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவன் போக சொல்லி கம்பல் பண்ணுறாங்க, வா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. டே இப்படி சொல்கிறத பார்த்துட்டு ஜங்கு இருந்துட்டு டாப் டு பாத்ரூம் பார்த்துட்டு அதெல்லாம் இவங்க அப்பாவும் சொல்கிறானாம்மா, அதனால வந்து வருவானாம்மா. என்னையெல்லாம் பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி எத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 3 டேஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது தேர்ந்துட்டு சந்தோஷம் வரானாமா. சரி அங்கேயே வச்சு ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயே அவர் வந்து குதூகலமாக இருந்துகிட்ருக்காரு. இப்போ வா அப்படியே இருந்துட்டு தேர்ந்துட்டு எல்லாமே ட்ரிப்புக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தேவும் ஜப்புன்னு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போயிட்டு அங்கே இருந்துட்டு டென்ட்டுலாம் எல்லாமே போட்டு அப்படியே எல்லா செட்டப்பும் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க நைட் டைமில். இப்போ அவங்க மார்னிங்கே ரீச் ஆனதுனால மார்னிங் வந்துட்டு சும்மா பீச் சைடில் போய் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டு வராங்க. ஜங்கு வரமாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இருந்துட்டு வாட சும்மா போயிட்டு வரலாங்கிற மாதிரி கூப்பிட்டு வாங்க. அப்படியே இருந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஜங்கு வந்துட்டு பக்கத்துலேயே போயிட்டுருப்பாரு. இருந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போதெல்லாம் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு சைட் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஜங்குக்கா பார்த்து அப்படியே வயிறு எரியும் அவருக்கு. இங்கேயும் பாரு பொண்ணு இப்படி பார்த்துட்ருக்காளுங்கன்னு, இவனுக்கு அதுதானே பிடிக்கும், அதனால தான் நான் அவுத்து திரிஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷர்ட் பட்டன் பார்க்குறாங்க. அதை பார்த்தா 2 ஷர்ட் பட்டன் அவுந்துருக்குது. இவன் கட்டுறதுனால தானே அவங்களுக்கு பார்க்குறாங்க, அவங்க மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கா அப்படியே முறுக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்துட்டு எதுக்கிட்ட இவன் கோவப்படுறான், ஐயோ புசுக்குன்னு இப்போ கோவப்படுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டு போகிறாங்க. ஜங்கு நில்லுடா, எதுக்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்படி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கீல, எல்லாமே இவங்களுக்கு பார்க்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே இருந்துட்டு அவர் அப்படியே ஜஸ்ட் கிட்ட பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே 2 பட்டன்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் ரிவீல் ஆகுது. அதை பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே லைட்டாக சுடிச்சுட்டு அதையெல்லாம் கவர் பண்ணுறாங்க. இதுக்கு தான் கோவப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு தான் இந்த மாதிரி பொண்ணுங்க அப்படியே உங்ககிட்ட வந்து உரசிட்டுன்னா ரொம்பவுமே பிடிக்கும்ல, அதை நீ என்ஜாய் தானே பண்ணிகிட்ருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேக்கா ஒன்றும் புரியல, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாங்க. சும்மா நடிக்காதடா, என்ன உனக்கு இப்போ செக்ரட்டரி பிடிச்சிருக்குதா, அவளை வச்சுக்கோன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டேக்கா செம்ம கோவம் வந்துடுது. சப்புன்னு ஒரு அறை விட்டுறாங்க ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. எதுக்குல இப்போ அர்ஜனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிஆர்இஸோட கேட்குறாங்க. தேவையில்லாமல் வார்த்தை மயிறு விட்டுட்ருக்காது சரியா, நான் போய் அவ கூட ஏறணுன்னு சொல்லிட்டு நீ வந்து பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு என்ன இன்னும் தெரியாதுன்னு நினச்சிட்டுருக்கியா? அன்றைக்கி லஞ்ச் கொடுக்க வரும்போது பார்த்தேன்டா, அவள் வந்து உங்ககிட்ட அப்படி நின்றுட்டுருக்கா, நீயும் எதுவுமே சொல்லாமல் அப்படி கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தேவை இருந்துட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. நடிக்கிறதுல எல்லாம் எனக்கு தெரியும்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முறுக்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே இருந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அன்றைக்கி நடந்ததை அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அது அவங்களோட செக்ரட்டரி தான், லிசான்ட்டு அவங்க பேர் வச்சுக்கலாம்ல, லிசா வந்துட்டு வராங்க. சார் ஐ திங்க் நீங்கள் இந்த ஃபைலை கொஞ்சம் கரெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க.
அவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து நிற்கிறாங்க. பட்டு டே இருந்துட்டு அப்படியே கம்ப்யூட்டர் பார்த்துட்டு ஓகே நீங்கள் இங்கே வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் பரவாயில்ல அப்படியே நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ செடியூசிவாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியே டே இருந்துட்டு வாங்கிக்கலாங்கிற மாதிரி அவள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். டே இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு எடுத்து விட்டு அப்படியே சைன் மட்டும் பண்ணுறாங்க. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு சார் இந்த ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து குமிஞ்சு நின்றுட்டு சொல்லி தந்துட்டுருக்காங்க. டேக்கா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் இவ்வளோ தள்ளி நின்னா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் ரொம்ப உரசிட்டு நிற்கிறாங்க. ஜங்குவுக்கு இதெல்லாம் பார்த்துருப்பான். அவனுக்கா அவ்வளோ கடுப்பாயிட்டு அப்போ தான் கிளம்பியிருப்பான். இங்கே வந்துட்டு இருந்துட்டு ஏய் என்ன இடியட் மாதிரி பண்ணிகிட்ருக்கா, கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. சார் ஏங்க சார் பிடிக்கலையா? ஐ திங்க் நான் ரொம்ப செக்ஸியாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே பேசிட்டு டே வந்துட்டு தொடவரா. ஐ செட் கெட் அவுட் யூ பிச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன இந்த மாதிரி அரையும் குறையுமா துணி போட்டு வந்துட்டு ஆட்டிட்டு நின்னா அப்படியே என்ன வலிஞ்சிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறியா? உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. ஐ லவ் மை ஒய்ஃப். ஓகே, தேவையில்லாமல் இன்னொரு டைம் எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி வந்துட்டு இருந்த அவ்வளோதான். ஐ திங்க் இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ணுறது சரியாக இருக்காது, நீ வேறு பிரான்ச்சுக்கு போ, அப்படி இல்லைன்னா உனக்கு பிடிக்கலன்னா அந்த வேலையை விட்டே போயிருப்போ. ஏதோ பாவன்னு சொல்லிவிட்டு நீ இதோட விட்டுறான், வேறு பிரான்ச்சுக்கு போயிரு, இந்த பிரான்ச்சில் இருந்து தொலையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை கோல்டாக பேசிவிட்டு அவருக்கு அப்புறம் அங்கே இருக்கவே முடியாது. அவர் வந்துட்டு அதையவே யோசிச்சுட்டு இருந்ததுனால தான் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பாங்க. அவரா அச்சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு பண்ணி தொலைச்சிட்டானா இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ அவனை வேறு செல்லத்தை வேறு அடித்து தொலைச்சிட்டனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த டென்ட்டு டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க ரூமில் தான் இருக்காங்க. டே இருந்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜங்குக் திரும்பியே பார்க்கல. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கூப்பிட்றாங்க. ஜங்குக் இருந்துட்டு எதுவுமே செட்டிலே பண்ணல. டே உன்னை தானே கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாரு. அது அது டின்னரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்மா, வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் பசிக்கல. டே ரொம்ப ஓவராக பண்ணாத வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி தரேன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. டே ஜங்குக்கு வந்துட்டு டே விட்ரா கையை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை இது பண்ணிகிட்டே இருக்காங்க. டேவாக பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறாரு. தூக்கினோன்னு கப்பு சுப்புன்னு ஆயிடுறாங்க ஜங்குக்கு. அவரை வந்துட்டு அப்படியே இப்போ எப்படி வாய் மூடினேன், இந்த மாதிரி வாய் மூடிட்டு வந்து தொலைய வேண்டியதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இந்த தம்ப்நெயிலில் காட்டுவோம்ல அந்த மாதிரி அவ்வளோ அழகாக செட்டப் பண்ணி அந்த பீச் சைடோடு அப்படியே இருக்குது. டென்ட்டு பக்கத்தில் இருக்குது. இதை பார்த்தோன்னே அப்படியே ஜங்குக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அட்மையர் பண்ணுறாரு. அவர் அவ்வளோ அழகாக அதை ரசிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் அப்படியே டேவும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே டே இருந்துட்டு லைட்டாக இறக்கி விட்றாங்க. ஜங்கு இருந்துட்டு அப்படியே அந்த வியூவெல்லாம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. டே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, டே எப்பட்றா இது இந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கள அரேஞ்ச் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ பண்ண சொன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. டே ஜங்கு இங்கே பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜங்கு வந்துட்டு நான் ஒன்றும் அதுக்கெலாம் ஒன்றும் கோபமாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிவிட்டு மழுப்பிட்டு அப்படியே சைடில் திரும்பி சிரிக்கிறாரு. டேவை இருந்துட்டு இவன் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் ஹக் பண்ணிட்டு உட்காடுறாரு. ஜங்குக் ஏன்டா நீ அப்படின்னு நினச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக் வந்துட்டு இல்லை உனக்கு என்னோடய சிஸ்டர் தானே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தானே நீ என்கேஜ்மெண்ட் வரைக்கும்லாம் போய் மேரேஜ் வரைக்கும்லாம் போட்டினேன், இல்லைன்னா நீ இந்த மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டேல, டக்குன்னு என்னோடய சிஸ்டரை விட்டு என்னை மேரேஜ் பண்ணி விட்டதுனால தான் உனக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அவ்வளோ சோகமாக ஜங்குக்கு இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டே இருந்துட்டு இங்கே பார் உனக்கு ஒன்று தெரியுமாங்கிற மாதிரி கேட்டு அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. உங்கள் அக்காவை ஓட வச்சதே நான் தான்டான்ட்டு. அவர் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் உங்கள் அக்கா என்கேஜ்மெண்ட் அப்போவே என்கிட்ட சொல்லிட்டா, இந்த மாதிரி நான் வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறேன்ட்டு. எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டு கல்யாணத்துலலாம் பெருசாக விருப்பம் இல்லை. சரி அப்படியே அந்த மேரேஜ் டைமில் அவங்க ஓடி போனாங்கன்னா இதுவே காரணமாக சொல்லி நானும் ஒரு 2-3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்குள்ளேயே இருந்துட்டு உங்கள் அப்பா இருந்துட்டு பெரிய ட்விஸ்ட் போட்டு என் பையனை நான் சம்மதிக்க வைக்கிறேன், என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால தான் நான் கோபமாக இருந்தேனே தவிர உன்னை பிடிக்காம இல்லைடா. அந்த மணமேடையில் நீ வந்த பார்த்தியா, அப்போ அவ்வளோ அழகாக இருந்தடா நீ. அப்படியே அந்த கிளாஸ் வழியே நான் உன்னை பார்த்தேன், அவ்வளோ ப்ரிட்டியாக அவ்வளோ அழகாக இருந்தேன். எனக்கு ஹார்ட் பீட் அவ்வளோ துடிக்க ஆரம்பிச்சுடா.
எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு, ஐயோ! இவங்ககிட்ட இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம இருந்துட்டு இவங்ககிட்ட விழுந்துருவோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட கோல்டா நடக்க பார்த்தேன். பட் அது முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த அவரோட சின்ன வந்து அப்படியே ஜேகேவோட ஷோல்டர்ஸில் வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே இதெல்லாம் கேட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், உங்கள் அப்பா கிட்ட முதல்ல உங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு எதுக்குமே அக்செப்ட் பண்ணாதனால தான் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்க் வந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. ஜங்கோக், நான் அவங்ககிட்ட என்னென்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே சைடில் வந்து உட்கார்றாரு. ஜக் இருந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்னங்கிற மாதிரி கேட்டோன்னா, வில் யூ பி மைண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு ரோஸ் பக்கையை எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கா அதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. டே, உண்மையை தானே சொல்கிறேன், எனக்கு எனக்கு உண்மையாலுமே நீ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே வாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அவ்வளோ அழகாக பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாரு. அந்த லிப்ஸை வச்சு அப்படியே அவரோட லிப்ஸை வந்து அந்த லோவர் லிப்ஸை அப்படியே மெல்லமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போக 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 அந்த கிஸ்ஸில் ஜங்குக்கு இருந்துட்டு மெல்ட் ஆகிடுறாரு. அவரும் இருந்துட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க 2 பேரும் அவ்வளோ கிஸ்லையே அப்படியே பேஷனட்டாக போய்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ப்ரீத் விடவே முடியல. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேப் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ப்ரீத் விடுறதுக்காக தேர்ந்துட்டு லைட்டாக விலகுறாங்க. இதில் இவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ தான் சொன்னேல, கேட்டேல என்னோடய லவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நாட்டியாக இருந்துட்டு சிரிக்கிறாங்க. அதை பார்த்து ஜங்குக்கு அப்படியே ப்ளஷ் ஆகி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இருந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் இதை நாட்டியை கொண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ வெக்க வந்துடுது. அவர் வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே ஃபுல்லாக மறைச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்படியே இருந்துட்டு அவரை அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ டென்ட் ரொமான்ஸ் நடக்க போகுது. ஹெட்செட் மஸ்டடா. ஓகே 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 இப்போ வந்துட்டு அப்படியே டென்ட்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அப்படியே அவங்க 2 பேரும் அவங்க ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருந்துட்டு அப்படியே இந்த லிப்ஸை போட்டு அப்படி கேப்சர் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறாரு. டே 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 அப்படிங்கிற மாதிரி அவரும் இருந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். இருந்துட்டு அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜங்க்கோடதை வந்துட்டு அப்படியே டேயோடதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த பாடி எல்லாமே அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டு ஜங்க்கு மேலே ஓவராகிறாங்க. ஓவராகி அப்படியே நெக்கிட்ட போனோடனே ஜங்க் வந்துட்டு அப்படியே ஹெசிடேட் ஆகி அப்படியே டேவோட ஹேண்டை பிடிக்கிறாரு. அப்படியே க்ரிப் பண்ணுறாரு. டேவாக இருந்துட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நெக் கிஸ்லாம் கொடுக்குறாரு. சக் பண்ணி அப்படியே ஹிக்கி மார்க்ஸ் வர அளவுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா இருந்துட்டு அப்படியே அந்த செஸ்டெல்லாம் போட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு இருந்தால் அப்படியே பேக் போன்லாம் விட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காங்க. பேக் சைடு ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட பாடி அப்படியே இன்ச்சும் கூட கேப் இல்லாத அளவுக்கு அப்படியே நெருங்கி இருக்குது. 2 பேருமே ஷர்ட் போடல. அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே அவங்களோட பேண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்படியே நேக்கடாக இருக்காங்க. அவங்கள அப்படியே பார்த்துக்குறாங்க 2 பேருமே. அப்படியே 2 பேருமே அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஜஸ்கிட்டெல்லாம் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லிக் பண்ணுறாங்க. இருந்துட்டு ஜங்கு அப்படியே தாண்டா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேயே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துட்டு கீழே போகிறாங்க. அப்படியே கீழே இருந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இருந்துட்டு அப்படியே அவர் ரெடி பண்ணி இப்போ இருந்துட்டு அப்படியே மேலே போயிடுறாரு. முடி போட்டு இருந்தவங்க அப்படியே படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு அப்படியே ஜங்கோட வந்துட்டு அப்படியே ரப் பண்ணுறாரு. அப்படியே அவங்க கையை பட்டோன்னே ஜங்கு இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்துட்டு அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட அப்படியே ரப் பண்ணுறாங்க.
இங்கே இருந்துட்டு ஜங்கு இருந்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பண்ணிகிட்ருக்காங்க. டேவா அப்படியே பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு மவுத்து வச்சு மவுத்தில் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி லிக் பண்ணி சக் பண்ணிகிட்ருக்காரு. ஐயா ஜங்குக்கு அப்படியே ஹெவனுக்கே போயிட்டான். அவ்வளோதான். அவர் வந்துட்டு டே 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 என்ன பண்ணுற டே தயம் 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 டே பண்ணுற நல்லா இருக்கிறா அப்படிங்கிற சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களும் அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் ஜங்குக்கு லீக் ஆகிடுது. அப்படியே மவுத்துலேருந்து லீக் பண்ணுறாங்க. அப்படியே தேர்ந்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மவுத்தில் இருக்கிறதெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கை பார்த்து அப்படியே லைட்டாக நாட்டியாக சிரிக்கிறாரு. அப்படியே ஜங்க் இருந்துட்டு அப்படியே நாட்டியை சிரிக்கிறத பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே மேலே வந்து ஓவராகி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. லிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹிக்கி மார்க்ஸே தோற்றுரும் அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ஐ டு ஐ பார்த்துட்ருக்காங்க. ஜங்க் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இருந்துட்டு ஐ லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்க்கு லைட்டாக சிரிச்சிட்டு ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி அவருன்னு சொல்கிறாரு. அப்படியே டக்குன்னு இன்சர்ட் பண்ணுறாங்க. வலிக்குதுடா பைத்தியம் எதுக்குடா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கடா. அங்கே அப்படியே அவங்களுக்கு குழு கிளு போயிட்டுருக்குது. அப்படியே நல்லா போயிட்டுருக்குது. அவங்க அப்படியே போயிட்டுருக்கட்டும். அவங்க லைஃப் அப்படியே நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த ஒன் ஷாட்டை அப்படியே எண்ட் பண்ணுறேன்டா. இந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அனிமேஸ் இந்த மாதிரி ஸ்டோரி போட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்குது தானே? கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது நல்லா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஒரு டவுட்டுக்காக தான் கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லைடா. ஓகே பாய் பாய். தேங்க்யூ.